சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று தோன்றியதால் தான் உனக்கு முன் வந்து நான் நின்றேன். நான் ஒரு விஷயத்தை ஒருவருக்கு வந்து சொல்கிறேன், ஒரு விஷயத்தை ஒருவருக்கு நான் புரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்று ஒன்று உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. அன்று ஒரு நாள் இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் நம்ம பாட்டுக்கே இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு ஒரு குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய மனசில் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது ஒரு குற்ற உணர்வு இருந்தது என்றால் அதற்கு ஒரே ஒரு தீர்வை மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் செய். அம்மா, நீ இதுவரைக்கும் பலவிதமான காயங்களை பார்த்திருக்கலாம். உனக்கு எல்லாமே துரோகங்களாக நடந்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் சில தவறுகளை தெரியாமலும் தெரிந்தோ பண்ணியிருக்கலாம். காலத்திற்கு ஏற்றதாக நினைத்து சில விஷயத்தை செய்யும் பொழுது நீ இப்பொழுது அப்போ செய்த விஷயத்தை எல்லாம் யோசித்து இப்போ தப்பு பண்ணிட்டோமே, அன்னைக்கு நம்ம அமைதியா இருந்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம குற்ற உணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லையே, நம்ம அவசியமாவே இருந்திருக்காதே என்று நீ யோசிப்பது புரியும். தங்கமே, பழைய விஷயங்கள், அதாவது நடந்து முடிந்த விஷயத்தை யார் ஒருவர் நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அடுத்த கட்டத்திற்கான வாழ்க்கையை அவர்களால் யோசிக்க கூட முடியாது. ஒரு தவறு செய்து விட்டாய், அது உன்னுடைய மனசில் இத்தனை வருஷங்கள் குற்ற உணர்ச்சியாகவே இருந்தது. நீ குற்ற உணர்ச்சியாக இருந்து பல நாள் தூக்கத்தை இழந்து, பல நாள் சாப்பிடாமல் அழுது புலம்பி, வெளியிலையும் சொல்ல முடியாம, உன் மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாம எத்தனை நாள் அவதிப்பட்டிருக்க. இதுவே மிகப்பெரிய ஒரு தண்டனை தானே, இதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம் தானே. உன்னுடைய வாழ்க்கையில நீ குற்ற உணர்ச்சியா இருக்கு, அன்னைக்கு நான் அந்த விஷயத்த செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன், எனக்கு இந்த மாதிரியான விஷயம் வந்து தோணி இருக்காது அப்படின்னு நீ சொல்றல்ல. நீ சொல்றியா இல்லையா? சொல்ற விஷயத்துக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்வேன். இங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தப்புக்களை பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட குற்ற உணர்ச்சி இருக்கா அப்படின்னு போய் கேட்டா அவங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியோடு வாழ்றாங்களான்னு கேட்டா இல்லை. ஆனா நீ தெய்வத்துக்கு பயந்து, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, அன்னைக்கு நான் அமைதியா இருந்தா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிக்கிறேன். இதுலயே உன்னுடைய நல்ல எண்ணம் தெரியுது. தப்பு செய்யாதவங்க இங்க கிடையாது, ஆனா இங்க தப்பு திருத்திக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் தான். நீ தப்பு திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற. கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில நீ செஞ்ச தவறுக்கெல்லாம், நீ செஞ்ச விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு அப்படிங்கிறது உண்டு. நான் உன்னை மன்னிக்கிறேன். அதனால தப்பு பண்ணிட்டோங்கிறத நினைக்கிறத விட மனசால தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்தடுத்த விஷயத்த பார்த்து நீ போய்கிட்டே இருந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஒரே விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு, ஒரே விஷயத்த பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அந்த கவலை மட்டும்தான் உன்னை வாட்டி விதைக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவும் உன்னை வாட்டி விதைக்காது. புரிஞ்சுதா? நல்ல விஷயமும் வாழ்க்கைக்குள்ள வராது, மற்ற விஷயமும் உன்னால யோசிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்க வாழ்க்கையில தப்பு செய்யாம, எந்த குற்ற உணர்வும் இல்லாம வாழ்றதுக்கு பாருங்க. தப்பு பண்ணாதானே நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போகாம கொஞ்சம் யோசிக்க பாருங்க, வேலை செய்ய பாருங்க. அப்படியே உங்களை மீறி சில விஷயம் நடந்துட்டு அப்படின்னா தயவு செஞ்சு அதையே பத்தி யோசிச்சுக்கிட்டு இல்லாம அடுத்தடுத்த விஷயத்த பாருங்க. உங்களுக்கான மன்னிப்பும் உங்களுக்கான அனைத்து விஷயமும் நடக்கத்தான் போகுது. நிறைய நாள் கவலைப்பட்டாச்சு, நிறைய நாள் மனசு உடஞ்சாச்சு, நிறைய நாள் ஏங்கியாச்சு. இனிமே உடஞ்சு போகவும் தேவையில்ல. அதே நேரம் வாழ்க்கையில எந்த ஒரு குற்ற உணர்வும் தேவையில்லை. நீ இதுக்கு மேல எந்த தப்பும் பண்ண மாட்ட, எந்த ஒரு விஷயமும் உனக்கு தவறாகும் நடக்காது. யாரோ என்னென்னமோ சொல்லி உன்னை பயமூத்திட்டாங்களா? நீ எதுக்கு பயப்படணும்? உனக்குத்தான் சாய் அப்படின்னு ஒருத்தவர் நான் இருக்கேனே. நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை இல்லைம்மா. நிறைய பேர் சொல்லலாம், உன் வாழ்க்கையா இதோட முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன
அப்படின்னு உன்னை பயமுறுத்துறதுக்காக நிறைய விஷயத்த சொல்லலாம். ஆனால் உன்னுடைய நம்பிக்கை மொத்தமும் இந்த சாய் மேலே இருக்கணும். இந்த சாய் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக இந்த விஷயத்த செஞ்சு தரேன், அந்த விஷயத்த செஞ்சு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறதில்ல. ஆனால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் வாக்கு தரேன் அப்படின்னா நீ எந்த அளவுக்கு என்னுடைய மனசில் இருக்கணும், எந்த அளவுக்கு நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. புரிஞ்சுதா? அவ்வளோ அளவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்க. ஒரு தவறு செஞ்சிட்டா கூட ஜுஜு தெய்வம் பார்க்குது அப்படிங்கிற ஒரு எப்பயுமே ஒரு எண்ணம் உனக்குள்ளே இருக்குது. இங்கே நிறைய பேர் தெய்வமா பார்த்தா பார்க்கட்டுமே அப்படின்னு தான் வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே நீ தெய்வம் பார்க்குதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்தை நினச்சி பயந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் உனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு எந்த ஒரு நிலையிலும் தெய்வத்தை பயந்து வணங்காதீங்க. தெய்வத்து மேலே மரியாதை வையுங்க. தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையை எந்த ஒரு தவறான பாதைக்கும் அழைச்சிக்கிட்டு போகாது. உங்களை திருத்துறது தான் தெய்வத்தோடைய வேலை. அதே நேரம் உங்களுக்கு நல்லது செய்கிறது தான் இந்த தெய்வத்துடைய வேலையை தவிர உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை புண்படுத்துறது தெய்வத்துடைய வேலை இல்லை. இங்கே நிறைய பேர் என்ன தெரியுமா, தெய்வம் நம்மளை திட்டும், நமக்கு தண்டனை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. உங்களை திருத்துங்கிறத இங்கே யாருமே நினைக்கிறது இல்லை. முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெய்வத்தை பயந்து கும்பிட்றதோட பாசத்தால் கும்பிடுங்க. நம்ம அப்பா பார்ப்பாரு, நம்ம அப்பா இதெல்லாம் நமக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு நல்ல விஷயத்த அவருடைய பேரை நல்ல பேரை ஆக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்றைக்கும் மனசில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே சாய் அப்படின்னு தைரியமாக கூப்பிடுங்க. பயந்து எந்த தெய்வத்தையும் வணங்காதீங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு எல்லா உதவியையும் நான் செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் அப்படிங்கிற ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நான் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவேன். நீங்கள் பயந்து என்னை கூப்பிட வேண்டாம், தைரியமாக கூப்பிடலாம். குற்ற உணர்ச்சியோடு என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா என்னைக்கு ஒருவன் தன்னுடைய தவறை உணர்றானோ அன்னைக்கே அவன் தெய்வம் அவனை மன்னிச்சிட்டு அப்படின்னு தான் அர்த்தம். உன்னுடைய தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாம் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. இதுவரைக்கும் பல பேர் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கலாம், பல பேர் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இனிமே வரப்போகிற ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பம் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்குமே தவிர துன்பம் அப்படிங்கிற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காதுங்கிறத தீர்மானமாக நான் சொல்கிறேன். எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாத. எல்லா நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறும். நீ தேடுற ஒவ்வொன்றும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். இதுக்கு மேலேயாவது நிம்மதியாக வாழப்பாரு. நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறத விட நமக்கான தெய்வம் நம்மளை மன்னிச்சிட்டு அப்படிங்கிற நம்பிக்கையோட சந்தோஷமாக இருங்க. இதுக்கு மேலே நான் இருப்பேன் உங்களுக்கு துணையாக. ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கொடுத்து உங்களை நிம்மதியாகவும் நல்ல பாசமாகவும் அப்பாவுக்கு அப்பாவாகவும் தெய்வத்துக்கு தெய்வமாகவும் உங்களை நிச்சயமாக பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்து உங்களை ஒவ்வொரு கட்டமும் ஒரு இன்பமாகவே உங்களை வாழ வைப்பேன். நிறைய பேர் உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேலே உங்களை யாரையுமே, என்னுடைய பிள்ளைங்க யாரையுமே இனிமே யாருமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க. புரிந்துதா? என்னுடைய பிள்ளை உன்னை எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல, இனிமே உன்னை யாருமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க. புரிஞ்சிச்சா? நம்பிக்கையோடு இரு, எல்லாம் நல்லதே நடக்கும். இனி பிறக்க போகும் ஒவ்வொரு நாளும் இன்பமான நாளாக அமையும் என்று சந்தோஷமாக சொல்கிறேன். ஓம் சாய்ராம்.